திருநெல்வேலி சிஎம்எஸ் சுத்தாங்க சுவிசேஷ சபை கீழவமநல்லூர் வழங்கும் ஞாயிறு ஆராதனை. தேவ செய்தி ஆர் பவுல் சர்ச், சபை ஊழியர், கீழவமநல்லூர். ஜெபிப்போம். மகா இறக்கம் மட்டில்லாத கிருபையும் அன்பு நிறைந்த அன்பின் பரமபிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த தீங்கு பொல்லாப்புகள் புரியில்லாத காரியங்கள் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து இந்த நாளிலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு இந்த ஆராதனை கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் வீடுகளில் இருந்து இந்த ஜெபத்தோடு இணைந்து கொள்ளவும், இந்த ஆராதனைகளை கேட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், இப்படிப்பட்ட ஒரு கிருபைகளையும் வாய்ப்புகளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடல் வேளை, ஜெப வேளை, செய்தி வேளையாக கர்த்தர் எங்களுக்கு பரிசுத்தப்படுத்தி தாரும். இந்த ஆராதனையோட தெய்வீக கர்த்தரை தருகிறோம். கர்த்தரை பொருட்படுத்திக் கொள்ளும். துதிகான மகிமை புகழ் எல்லாவற்றும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஆமென். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யும் அப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யும் அப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனுஷர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல், மனுஷர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்தி வச்சிடுங்க, மேன்மைப்படுத்துங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யும் அப்பா. உம்மைத்தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யும் அப்பா. எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே எங்கள் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நல்ல ஜீவன் சுகபலம் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி சொல்லுகிறோம். 100க்கு 100 நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம்ப்பா. இந்த உலகத்திலே நாங்கள் எந்த மனிதர்கள் முன்பாகவும், இந்த உலகத்துக்கு முன்பாகவும், இந்த உலகத்தின் அதிபதிகளுக்கு முன்பாகவும் நாங்கள் தலை குனிந்து போகாதபடி தேவரீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும், இந்த கிராமத்தின் பிள்ளைகளையும், இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்தும்படியாக கெஞ்சிருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையோட தெய்வீக கருத்துக்களை தருகிறோம். கர்த்தாவே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிகான மகிமை புகழ் எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்குமே உண்டாக இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஞானக்கத்திரை 245 பாடலை பாடுவோம். தேவபிதா என்ற மேய்ப்புணர்வும் சிறுமை தாழ்ச்சியடைகிறேன். ஞானக்கத்திரை 245. தேவபிதா எந்தன் மேய்ப்பரல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிறதே. தேவபிதா எந்தன் மேய்ப்பரல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிறதே. ஆவலா என்னை மைப்போனே, அவனே அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பரல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிறதே.
அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாதனமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாப்படுவதாக இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவிவிடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பு உண்டு. நான் எழுந்த என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்குறமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன் சொல்லப்பட நான் பார்த்து என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் முன்பாக நீதிமான் அல்லாதினாலே அடியனை நியாயந்திருக்க பிரவேசியாதையும். நமக்குள் பாவங்கள் என்பதானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் இங்க இருக்க நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சுத்தத்தோடும் பரம கிருபாஸ்தலனை கூட சேர்ந்து நான் சிலர் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பாவரிக்கை ஜெபத்தை எடுப்போம். எல்லாரும் வீட்டில் இருந்தபடியே முழங்கால் படியுங்கள். சர்வலிருந்து இறக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழியிலிருந்து போறோம். எங்கள் இணையத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிக இழந்தோம். இப்படி பரிசுத்த கற்பனைகளுக்கு ரோகமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, தேவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்குள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் பொறுமையாயிரும். பாவத்தின் துப்புணர்களை சீர்படுத்தும். பேரக்குள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் எண்ணி தேவபக்தியும் நீதியும் தெளிவுகளால் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் கிருபை சேரவும். ஆமென். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய நாட்சி வருவதாக, உடைய சித்த பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு ரூபாய் பிரச்சனைகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு நீ மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரயோசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கு உடையங்களே. ஆமென். உட்காருங்கள். இப்பொழுது 2 வேத பாடம் வாசிக்கிறோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாவது வேத பாடம் சாலமோனின் உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒளிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறதே. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். அவர் வேலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என் நேசரே, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். வாசிக்கும்படியாக குறிப்பிட்டுள்ள முதலாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனம் முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனம் முடிய. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதே இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசங்களிலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும்
நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட குடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவர்கள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கோ செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீசராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்றார் என்பது. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாச்சு. மறுபடியும் தேவனுடைய நாமத்தின் பயமுண்டாக ஞானகத்தினை 206ஆம் பாடலை பாடுவோம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடிய வருவேன் திருச்சபையானது. 206வது ஞானகத்தினை பாடல். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்கட்ட 2ஆம் பாகத்தின் 5ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நாம் ஒரு விசை இந்த வசனத்தை கேட்பதற்கு முன்பாக தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடும்படியாக, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எங்கே கூடினாலும் நாங்கள் நடுவில் இருக்கிறவராக இருக்கிறேன் சொன்ன தேவன்
அநேக இடங்களிலே வீடுகளிலிருந்து கருத்தாய் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ இடங்களிலே வட இந்தியா மற்ற பகுதிகளிலே தேவனை பற்றி அறியாத ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகள் ஊழியத்தை செய்தவுடனே அவர்கள் மனம் திரும்பி இன்றைக்கு அநேகர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம சுவிசேஷ குழு மூலமாக நம்முடைய சபையிலும் இருந்து அநேக குடும்பத்தின் பிள்ளைகள் அதற்காக காணிக்கை சேகரித்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த காணிக்கை அங்கே போய்கொண்டிருக்கிறது. அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் நம்மோடு மாதத்திலே முதலாவது வாரம் நம்மிடத்திலே செய்து கொடுப்பார்கள். இப்பொழுது 2 மாதம் வரவில்லை. ஆனாலும் அவர்கள் சொல்லும்போது அந்த மால்டோவா இன மக்கள்லாம் இருக்கிறார்கள் ஜார்க்கண்ட் மாநிலங்களில். அவருடைய தொழிலே கொள்ளையடிக்கக்கூடிய தொழில் தான். ஆனால் இன்றைக்கு அநேகர் மனம் திரும்பி இருக்கிறார்கள். 90% மனம் திரும்பி இருக்கிறார்கள் என்று நாம் இன்றைக்கு கேள்விப்படுகிறோம். அப்படியானால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், எத்தனை % மனம் திரும்பி இருக்கிறோம் என்பதை நாமே நாம் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் எண்ணில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பார். ஒரு விஷயம் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபியுங்கள். நன்றி தகப்பனே, நல்ல கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பார். என்னில் நிலைத்திராதவனோ கனிகளை கொடுக்க முடியாது. நன்றி தகப்பனே, நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். உங்களை விட்டு ஒரு அடி விலகினோம் என்று சொன்னால் நாங்கள் கனிகளை கொடுக்க முடியாது. அருமையான ஏசாயா தீர்க்கதரிசி நல்ல ஒரு பாடலை பாடி வைத்திருக்கிறார். 11ஆம் வசனத்திலே, என் திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு பாடலை பாடுவேன் என்று சொல்லி அருமையான ஒரு பாடலை பாடி வைத்திருக்கிறார். நம்முடைய பிதா திராட்சை தோட்டக்காரர். இஸ்ரேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் நாற்றுகள். கனி கொடுக்கும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் கனி கொடுக்கவில்லை. நன்றி தகப்பனே, கனி கொடுக்கவில்லை என்று சொன்ன உடனே ரொம்ப வேதனைப்பட்டார். நான் வேலியை எடுத்து போடுவேன் என்று சொன்னார். வேலி எடுத்து போட்டார் என்று சொன்னால் அவர் வேலை எடுத்து போட்டார்னு ஒன்றுமே செய்ய முடியும். அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும். யோபை குறித்து பிசாசானவன் தேவனிடத்தில் போய் சொன்னான், நீர் சும்மாவா அவன் இப்போ விசுவாசத்தில் நம்பிக்கையா இருக்கிறான், நீர் அவனை வேலை அடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நான் வேலையான எடுத்துருது, அதனால என்ன செய்ய முடியுமா செய்தார், உயிரை மட்டும் தொடாது என்று சொன்னார். அப்படியானால் கர்த்தர் நீர் உங்களுடைய பிள்ளைகளை வேலை அடைத்து பாதுகாக்கிற தேவன். நாங்கள் நல்ல திராட்சை செடி என்பதை அறிந்து உணர்ந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த பயங்கரமான இந்த ஒரு நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாகம் 28 அங்கே 14 வசனங்கள் ஆசீர்வாதங்களும் அதற்கு பின்பு அநேக வசனங்கள் சாபங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் நியாயப்பிரமாணங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நான் பெரிய கொள்ளை நோயை உங்களுக்கு அனுப்புவேன். ஈழை என்னும் கொள்ளை நோய். எத்தனையோ நோய்கள் வந்துவிட்டது. அதில் இது ஒரு விதமான நோய். அதை கர்த்தர் வெகு விரைவிலே எங்களுடைய தேசம் உங்களை சந்திக்க வேண்டும். மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதற்குள்ளாக என் தேவனாய் கர்த்தர் இந்த கொள்ளை நோயை நீர் நீக்க வேண்டும்ப்பா. அவரை நோக்கி பார்த்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நோயே வரல என்று சொல்லி இந்த தேசம் சொல்லத்தக்கதாக என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிற கிருமிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது இந்திய தேசம் ஒரு வளமிக்க நாடு, ஒரு செழிப்புள்ள நாடு என்பதை இந்த உலகமே அறிந்து கொள்ள என் தேவன் உதவி செய்வார். நன்றி தகப்பனே, இந்த தேசத்தை நாங்கள் நேசிக்கிறோம். இது உமக்கு சொந்தமான தேசம்ப்பா. இந்த தேசத்தை நீர் எடுத்து பயன்படுத்தும். இந்தியா ரட்சகரை அறிய வேண்டும்ப்பா. இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் என்று சொல்லி அந்த அகேஸ்வரராஜ் நாட்களிலே இந்த நாடு உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக இருந்த நாடு. ஆனாலும் என் தேவன் இந்த நாட்டை நீர் பார்வையிலே வைத்திருக்கிறேன். அநேக நாடுகளிலே அநேக கொரோனா வியாதிகளுக்கு கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது. ஆனாலும் என் தேவனாய் கர்த்தர் இந்த வியாதியை நீர் நிறுத்தி என் மெய்யான தேவன் என்பதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக என் தேவன் பெரிய காரியங்களை செய்யும். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பிள்ளை வெளிநாடுகளில் இருக்கிறாங்க.
அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை நீ கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். சென்னை பட்டணம், மும்பை பட்டணம், அப்படியே கோயம்புத்தூர், நாகர்கோவில், பாளையங்கோட்டை, அப்படி எங்கெங்கெல்லாம் எங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்களோ, வெளியிடங்களில் வெளி மாநிலங்களில் இருக்க எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நிறுத்தி கொண்டுகளாக மறைத்துக் கொள்ளும். தொடர்ந்து இப்பொழுது நாங்கள் தியானிக்கிற திருவுள்ள வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக தேவ ஆவியானவர் அடியேனை நீ மறைத்து நீ பேசும். நாங்கள் கேட்கக்கூடிய வெளிய சத்தத்தை கேட்கணும். புதிகன மகிமை புகழெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் அன்பின் பரம பிதாவே, ஆமென். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எனக்கு அன்பான கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கனிகளை தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஒரு வயலை ஒருவன் பயிரிட்டான் என்று சொன்னால் அதில் நல்ல ஒரு விளைச்சலை கண்டால் அவன் சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு வருவான். ஆனால் அப்படி ஒரு கனிகளை அவன் பெறவில்லை, நல்ல ஒரு விளைச்சலை காணவில்லை என்று சொன்னால் அவன் முகம் வாடி போயிருக்கும். ஒருவேளை இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் அந்த கதிர் பொதி என்று சொல்லும்போது அந்த விளைவின் பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரத்திலே பூவும் பிஞ்சுமாக இருக்க வேளையிலே ஒரு கொடிய நோய் தாக்கும். அந்த நோய் தாக்கி இருக்கிறது என்பதை அந்த விவசாயிகள் அறிந்து உடனடியாக அதை அப்புறப்படுத்துவார்கள். அதை அப்புறப்படுத்தி அது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அதற்கு என்னென்னலாம் செய்யுமோ அதெல்லாம் செய்வார்கள். அப்படியானால் அந்த பூச்சி தாக்கக்கூடிய பூச்சியை விலக்கினால்தான் நல்ல ஒரு மேனியை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு பின்பு அந்த கதிர்களில் இருக்கிற அந்த பூச்சி, அந்த பிஞ்சி பூவில் இருக்கிற அந்த பூச்சியெல்லாம் விளக்கிற பின்பு நல்ல ஒரு கனிகளை கொடுத்திருக்கும். அதை பார்த்த உடனே அந்த விவசாயி மிகுந்த சந்தோஷத்தோடு தன்னை இல்லத்துக்கு வருவார். இந்த ட்ரிப்பு என் தேவன் எனக்கு நல்ல விளைச்சலை தந்து விட்டார் என்று சொல்லி. அப்படியானால் அந்த பூவும் பிஞ்சுமாக இருக்கிற வேளையிலே அந்த நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படியானால் யார் இதை கட்டுப்படுத்த முடியும்? இன்றைக்கு நாம் விவசாயத்திலே நிலங்களிலே போய் அந்த மருந்துகளை தெளித்து அதை கட்டுப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அங்கே சில கனி கொடுக்க முடியாத சூழ்நிலை ஒரு மனிதனுக்குள் உருவாகும் போது அதை இன்றைக்கு மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியாது. மனிதர்கள் சொல்லி யாரும் கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்படியானால் தேவன் தான் அவர்களுடைய அங்கே பூச்சி போன்று அந்த பூவும் பிஞ்சுமா இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில, கனி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் தேவன் ஒருவரால் தான் காப்பாற்ற முடியும். அதில் உன்னத பாட்டிலே முதலாம் பாடல் நீங்கள் வாசி கேட்கும் பொழுது உன்னத பாட்டிலே மிக அருமையான ஒரு பாடலை சாலமோன் ஞானி பாடி வைத்திருக்கிறார். அங்கே 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரியும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது. அப்படியானால் அந்த பூவும் பிஞ்சுமாக இருக்கக்கூடிய வேளையிலே இந்த நரி, இந்த குழி நரி அதை அந்த தோட்டத்திலே புகுந்து அந்த பூவும் பிஞ்சுமாக இருக்கக்கூடிய அந்த செடிகளை அங்கே அழித்து விட்டது என்று சொன்னால் அது கனி கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். அதுதான் சாலமோன் ஞானி சொல்கிறார், திராட்சை தோட்டம் நன்கு பூ பூத்திருக்கிறது, காய் காய்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது, பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது. அதை கெடுக்கிற நரி, அதை கெடுக்கிற குழி நரி, சிறு நரிகளை நமக்கு பிடியுங்கள். ஏனென்றால் அங்கே திராட்சை தோட்டம் அங்கே கனி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது என்று சொல்லுவார். எனக்கு அன்பான கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்று ஒரு வாழ்க்கையிலே ஒரு மனிதன் நல்ல ஒரு கனி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த நரி போன்று தோற்றமுடையவர்கள், இந்த குளிநரியை போன்று தோற்றமுடையவர்கள் அந்த பிள்ளைகளை கனி கொடுக்க முடியாதபடி அந்த பிள்ளைகளின் திசை திருப்பி இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பிசாசனம் வஞ்சித்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சின்ன பிள்ளைகளை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த விடுமுறையிலே அவர்கள் அநேக பிள்ளைகள் மாலை வேளையில வந்து அங்கே ஆலயத்தில் வந்து சின்ன பிள்ளைகள் விளையாடுகிறது, ஜோமனிட்டு போகிற பிள்ளைகள் இருக்குது. ஆனால் ஒரு கூட்டம் ஆலயத்துக்கு வராதபடி வீடுகளில் இருந்து ஒரே விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதை என்ன விளையாட்டு விளையாடுகிறார்கள்
செல்லில் விளையாடுகிறார்கள், இருந்து கூட்டமாக கூடி இருந்து விளையாடுகிறார்கள். எத்தனை லாக்டவுன் போட்டாலும் சரி, எதை போட்டாலும் சரி, கண்டுகொள்ள முடியாதபடி இன்றைக்கு பிள்ளைகள் வாழ்ந்து அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பூ பிஞ்சுகள். இந்த பூ பிஞ்சுகளை கெடுக்கிற இன்றைக்கு அந்த பிஞ்சுகளை கெடுப்பதற்கு இந்த நரி போன்ற தோற்றமுடையவன் இன்றைக்கு வீடுகளில் இருக்கிற மீடியாக்கள் மூலமாகவும் டிவி மூலமாகவும் அது மட்டுமல்ல செல் மூலமாக இன்னைக்கு அநேக பிள்ளைகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பிள்ளைகள் தேவனை தேட முடியாதபடி இன்றைக்கு 10ஆம் தேர்வு அறிவிச்சாச்சு. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் மறந்துருக்கும். ஆனால் அவங்க தேர்வு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளை பாருங்கள், இப்பொழுது அவங்கள வெறும் டிவியில் அந்த செல்லிருந்து விளையாடுகிறான். செல்லிருந்து இப்போ என்னெல்லாமோ விளையாடுறாங்க. இப்போ செல்லில் இங்கேருந்து விளையாடணும், பக்கத்து வீட்டில் இருக்கிற பையங்களை கூப்பிடுதான். செல்லில் பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோடு இங்கேருந்து விளையாடுவாங்க. என்னெல்லாமோ கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு செல்லில் அவ்வளோ ஒன்று வரும் தெரியல. பாருங்க, எனக்கு இருந்தாலும் கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இவர்கள் எல்லாம் இன்றைக்கு பூ பிஞ்சுமாக இருக்கிறார்கள். இவர்களை நரிகளை போன்று தோற்றமுடையவர்கள். இன்றைக்கு பிசாசு பல வகைகளே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். இவர்களை கனி கொடுக்க விடாதபடி இந்த சிறு வயதிலே இவர்களை இன்னைக்கு அழித்துக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் இந்த சிறு பிள்ளைகளை எப்படி பாதுகாக்க முடியும்? பெற்றோர்கள் பாதுகாக்கலாம். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் அவர்களை பாதுகாக்கலாம். இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் அவர்களை பாதுகாக்கலாம். அதனால் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இப்படிலாம் விளையாடக்கூடாது. ஏன்னா இப்போ பெரிய வாலிபைகளை அப்படி விளையாடும் போது அந்த பிள்ளைகளை நம்ம என்ன செய்ய கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் ஒருவர் நன்கு உயர்ந்து போய்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவனை எப்படி கீழே மட்டம் தட்டுவது? அவனை நல்ல களத்தில் கை போட்டு கொண்டு போயிட்டே இருப்பான். நல்ல ஒரு குழி தோண்டிச்சிருப்பான். அவன் நல்ல சந்தோஷமா போய்கொண்டிருப்பான். அந்த குழியிலே தள்ளி விடுவான். அதான் நரி போன்ற விளையாட்டுகள், நரி போன்ற செயல்பாடுகள். நரித்தனம் அப்படின்னா நரி என்று சொன்னாலே ஒரு ஏமாற்றுகிறது தான் ஒப்படுகிறது. அருமையான சின்ன பிள்ளைகள் ஒரு பள்ளியிடத்தில் ஒரு பாடம் உண்டு. ஒரு காகம் படை தூக்கி வரும். அப்பொழுது நரி வந்து காகத்தை பார்த்து சொல்லும், காக நீ நன்று அழகாக இருக்கிறா, உன்னுடைய பாடல் இனிமையாக இருக்க ஒரு பாடல் பாடு என்று சொன்னது. அந்த நாட்களிலே உடனடியாக அந்த பாடல் பாடினது, அந்த வடை கீழே விழுந்தது. உடனடியாக அந்த வடை எடுத்துட்டு நரி ஓடிவிட்டது. இது அந்த நாட்களிலே நடந்த ஒரு கதை. இப்பொழுது வந்து என்னன்னா, இப்பொழுது காகெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அருமையான பாடல் பாடு என்று சொல்லும்போது காகம் தன்னுடைய வடையை கால்களை வைத்துக் கொண்டு என்ன செய்யுமா பாடல் பாடு. அந்த காலத்தில் இப்போ நம்ம இருக்கோம். அது அந்த காலம். பாருங்க, இப்பொழுது சிறு பிள்ளைகள் இந்த பூ பிஞ்சுமா இருக்கும்போதே அவர்கள் கனி கொடுக்கக்கூடிய தன்மை விளைந்த ஒரு தன்மைக்கு வந்து விடுகிறார்கள். அவர்களிடம் ஒன்றுமே பேச முடியவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் தேவனாய் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அவர் தான் பாதுகாக்கணும். அதற்காக நம்ம அவரிடத்தில் போராடி ஜெபிக்கணும். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நான் மெய்யான திராட்சை செடி, ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னில் நிலைத்திருந்தால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் அவர்களில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அவரை விட்டு ஒரு அடி விலகணும்னு ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கோம். அந்த பாருங்க, அந்த செடியில் அந்த கொடி அது ஒட்டி இருந்தது என்று சொன்னால் அது கனி கொடுத்து அது எங்கெல்லாம் பழம் போய் கொண்டு இருக்கும். லேசா ஒரு இடத்துல அதை கட் பண்ணி விட்டோம்னா அப்படி ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள அது வாடி போகும். அப்படியெல்லாம் நாம் அவரில் நிலைத்திருந்தோம் என்று சொன்னார் மிகுந்த கனிகளையும் கொடுப்போம், வாடாமல் பார்ப்பதற்கு மிக அழகாகவும் இருப்போம். அல்லேலூயா. அப்படியெல்லாம் நாம் அவரிலே எப்பொழுதும் நிலைத்திருந்து ஒரு நல்ல ஒரு கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும். அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அங்கே என்னில் கனி கொடாமல் இருக்கிற கொடி எதுவோ அவர் அதை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நம்முடைய சுத்தத்துக்குள்ள ஒரு பாட்டு உண்டு. சுற்றிலும் குத்திலும் எரு போட்டு சுத்தாவி என்ன செய்யணும், மழை பெய்யணும் என்று சொல்லி பாருங்க. அது நல்ல ஒரு கனி கொடுக்கக்கூடியது இன்னும் அதிகமாக கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார். ஆனால் நல்ல கனி கொடுக்காத போட்டு இதை போட்டு நம்ம என்னத்தை போட்டு வர வைக்கணும்னு சொல்லி விவசாயத்தோடு போயிடுவார். அதே போல அவர் நல்ல கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அவர் இன்னும் நம்மை சுத்தம் பண்ணுகிறார், இன்னும் நம்மை சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அடுத்த எங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நீங்கள் அங்கே நான் திராட்சை செடி, நீங்கள் கொடி, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பார். நான் அவனிலும் அவன் என்னிலும், நாம் அவரிலே நாம் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அவரோடு ஐக்கியப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு அவருக்கு நமக்கு எவ்வளவு ஐக்கியம், ரொம்ப
ரொம்ப தூரம் போய்கொண்டே இருக்கிறது. என்ன ஜோம் பண்ணி என்னத்தை கண்டோம், கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டோம் பாருங்க. இப்போ கோயில் திறந்து பெறுவாது, காலை வழிபாடெல்லாம் திறந்து பெறுவாது, இப்படி வராங்களோ என்னவோ தெரியல. இனிமையாவது வருவாங்களே நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நமக்கு ஒரு கொட்டப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களாகி நாம் இன்றைக்கு எல்லாருக்கும் செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை நாங்கள் சொல்லப்பட்டிருக்க. நீங்கள் அப்போ அடுத்தல ஒன்று சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கணும். நல்ல கனி கொடுக்கக்கூடிய செடிகளுக்கு மறுபடியும் அவர் இன்னும் நல்ல அதிகமாக கனி கொடுக்கணும்னு சொல்லி இன்னும் நல்லா அதை சுத்தம் பண்ணி இன்னும் அதற்கு நல்ல ஒரு உரங்களெல்லாம் போட்டு கனி கொடுக்குவதற்கு ஏற்பாடு பண்ணுகிறார். அடுத்தால சொல்கிறார், ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் நான் அவனில் நிலைத்திருப்பேன், அவன் இன்னும் மிகுந்த கனிகளை கொடுத்து கொண்டிருப்பான். அடுத்தால சொல்கிறார், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாகோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாகோ. நீங்கள் என்னிலும் நான் உங்களில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். நீங்கள் கனி கொடுத்துக் கொண்டிருந்தால் இன்னும் அதிகமாக கனி கொடுப்பதற்காக உங்களுக்கு இன்னும் அதிகமான ஞானமுள்ள வார்த்தைகள் நான் உங்களுக்கு அனுப்பி கொண்டே இருப்பேன். நான் உங்களுக்கு சுத்தமுள்ள ஒரு நல்ல ஒரு ஆவியை மேல் ஊற்றிக்கொண்டே இருப்பேன். அது மட்டுமல்ல, என் வார்த்தைகளில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்கிறது எதுவோ அது உங்களுக்கு பெற்றுக்கொள்ளும். இயேசுவிடத்தில் அருமையான ஒரு ஊழியக்காரர் வந்தார். ஐயா, இது கனி கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லுவேன். அதை வெட்டி போட்டது எதுக்கு? இந்த ஒரு வருஷம் பார்ப்போம், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், அதை சுற்றிலும் கொத்தி நான் நெரு போடுகிறேன், உரம் போடுகிறேன், நல்ல ஒரு உரத்தை போடுகிறேன், அடுத்த வருஷம் அந்த கட்டாயம் விஷயம் கனி கொடுக்கும். இப்படியாக வருடம் நமக்காக ஊழியர்களும் பிதாவாகவும் தேவனிடத்திலே பறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இல்லை, இந்த பிள்ளைகள் எந்த வருஷம் மனம் திரும்பிடும். அவர் எதற்கு காலதாமதம் பண்ணுகிறார்? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக வேதம் தெளிவாக சொல்லுது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், யாரும் கெட்டு போகக்கூடாது. உலகத்திலே எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே காலங்களின் நேரங்களையும் அவர் கடத்தி கொண்டு போகிறார். இலக்கமான கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக அநேக இந்த உலகமே அலறி கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள தேவனாய் கர்த்தர் நம்மை அற்புதமாக அதிசயமாக பாதுகாத்து நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்று சொன்னார். நாம் இன்னும் அப்படி நம்ம நிர்விசாரமாக விளையாண்டு கொண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்து கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னார். பாருங்க, மார்க்கோவின் மக்கள் இயேசுவை அறிந்து கொண்ட பின்பு பெண்களெல்லாம் அதிகமாக எல்லாரும் வேலைக்கு போவாங்க. எல்லாம் அவங்களுடைய தொழிலே திருடுகிற தொழில் தான். அவர்கள் மேலே மலையில் இருக்கிறார்கள், கீழே அவர்கள் கொள்ளையடித்து விட்டு போய்விடுவார்கள். இப்படிப்பட்ட அநேக ஊழியர்களாக ரத்த சாட்சியாக மறித்திருக்கிறார்கள். அவர்கள் மகா கொடூரமானவர்கள். அவருடைய பிழைப்பை கீழே மேலேருந்து கீழே இறங்கும்போது கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த இடத்திலும் அவங்க கர்த்தருடைய அன்பை சொல்லி அநேகரை இயேசு மந்தைக்குள்ளாக திருப்பி இன்றைக்கு 90% அவர்கள் அன்பரை இயேசுவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் நல்ல உழைக்கிறார்கள், அவர்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள். ஆனால் ஆண்களை விட பெண்கள் மாலை வேளையிலே எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் வேதத்தை வைத்து வாசித்துக் கொண்டிருப்பார்களாம். இன்றைக்கு நம்முடைய தாய்மார்கள் எல்லா வேலையும் பார்த்துட்டு என்னெல்லாமோ விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படிதான் நம்முடைய தாய்மார்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு சிறு கூட்டம் ஆலயத்தில் ஜெபித்து விட்டு போகிறார்கள். ஒரு சிறு கூட்டம் வீட்டிலேருந்து சொந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்க ரொம்ப நல்லதாக போச்சு. காலை மாலை ஆராதனை கிடையாது, ஓய்வு நாள் ஆராதனை கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறாங்க. அப்படி நாம் காணப்படக்கூடாது. வீட்டிலே கருத்தாக ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அதன் அருமையாக வேதவசனம் நாம் நல்ல ஒரு நீங்கள் அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்னும் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டோம் என்று சொன்னால் நாம் தேவனில் நிலைத்திருப்போம், இயேசுவில் நிலைத்து நாம் மெய்யான திராட்சை செடி என்று சொல்கிறார். அந்த செடிகளில் நாம் நிலைத்திருப்போம் என்று
என்று சொன்னார். அதாவது நாம் இன்னும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம் என்று சொன்னார். இன்னும் அதிகமாக கனி கொடுக்கும்படி நம்மை சுத்தம் பண்ணுகிறார். அடுத்தால் நீங்கள் ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பார் என்று சொல்கிறார். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தார், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்கிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு கேட்கிறதை பெற்றுக்கொள்வோமா? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கிறது. இன்னும் ஜெபம் பண்ணுகிறோம், கேட்கிறோம், இதுனா எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லை, எங்கே பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை. இந்த ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? அப்படியானால் நாம் இன்னும் அவருடைய வார்த்தையை அங்கே புசிக்கவில்லை என்றால் இந்த கடந்த நாட்களிலே வார்த்தை குறித்து நாம் பேசினோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டவுடனே உட்கொண்டோம் என்று சொன்னார். அது நம்முடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கிறது. அவருடைய நாமம் நமக்கு புதிதாக அறிவிக்கப்படுகிறது. அதை உட்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டும். அடுத்தலைக்கு அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மறுபடியும் அந்த வார்த்தைக்கு மாறாக அதை ஏற்றுக்கொள்ளாதபடி அவன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு செயலை செய்தான் என்று சொன்னால் மறுபடியும் அவரை சிலுவையில் அடைந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். நீங்களும் நானும் அப்படி காணப்படக்கூடாது. அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அநேகர் இன்றைக்கு நரிக்கூட்டத்தை போன்று காணப்பட்டு பூ பிஞ்சுமா இருக்கிற தோற்றங்களை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் நல்ல வாழ்க்கையில முன்னாடி வருகிறார் என்று சொன்னால் அவரை அழிப்பதற்கு என்ன வழி என்று கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திலே ஒரு நல்ல ஒரு பையன் இருக்கிறார் என்று சொன்னால் அவனை எப்படி கீழே விழத்தள்ளலாம். ஒரு வேலைக்கு என்னோடு படித்த ஒரு நண்பர் உண்டு. அவர் நல்ல ஒரு வேலைக்கெல்லாம் ஆயத்தமானார். ஆனால் அவருடைய குடும்பத்திலே ஒரு சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அவரும் நல்ல சந்தோஷமாக இருந்தால் நல்ல விளையாட்டுகளெல்லாம் முதன்மையாக இருப்பார். ஸ்டேட் லெவலுக்கு போய் விளையாடி கொண்டு வந்தவர். ஆனால் அவருக்கு அந்த வேலை கிடைக்கும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ரொம்ப வேண்டியது. கடைசியில் என்னாச்சு, அவர் மேலே எல்லாரும் அந்த ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை உண்டு பண்ணி போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. வேலை இல்லாமல் போச்சு. இன்றைக்கு அப்படிப்பட்ட நரித்தனமான செயல்களை செய்கிறவர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இயேசு இந்த உலகத்திலே ஊழியத்தின் பாதையிலே காணப்படும் போது கூட ஒரு நரித்தனமான செயல்பாடுகளை எல்லாம் ஏறுவது செய்து கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் இயேசு அவனுக்கு ஒரு பதிலை சொன்னார். பரிசேயர் இயேசு என்ன செய்கிறார் என்பதை கேட்டு பரியாசம் பண்ணுகிறவனாக இருந்தான். ஏதோ ஒரு இடத்துல போய் சொன்னான். இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ளே எல்லா ஜனங்களும் இந்த இயேசுவை ராஜா என்று சொல்ல போகிறார்கள். இனி ஏரோதை பார்த்து நீ ராஜாவாக இருக்க முடியாது என்று சில பரிசேயருடைய வேலை தான். இங்கே கேட்டு அங்கே போய் சொல்வது, அங்கே கேட்டு இங்கே சொல்வது, ஏதாவது ஒரு குழப்படி உண்டு கொள்வது. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக தெளிவாக தெரியும். அந்த பரிசேயன் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார், ஏரோதுவை கொலை செய்ய வகை தேடுகிறார் என்று சொல்லுவார். அப்பொழுது இயேசு நல்ல ஒரு வார்த்தை சொன்னார். இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் நான் அற்புதம் செய்ய வேண்டும் என்று அந்த நரியினவை சொல்ல அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த வசனம் இருக்கு பாருங்க, 33 வசனம், 13-33 வசனத்திலே, இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் படித்து போவதில்லை என்று சொல்லி நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். ஏசு அந்த ஏரோது ராஜாவை பார்த்து நரின்னு சொன்னார். நரி கூட்டம், பரிசேயர்லாம் நரி கூட்டத்தோடு சேர்ந்தவன், பரியாசக்காரெல்லாம் நரி கூட்டத்தோடு சேர்ந்தவன். அதான் சொல்றாரு தாவீது ராஜா, நீ துன்மார்க்கனுடைய ஆலோசனை நிற்காத, பரியாசக்கார இடத்துல போய் உட்காராத, கர்த்தருடைய வேதத்தில் நீ இரவு போல தியானமாயிரு. நீ அவன் கூட போய் உட்கார்ந்தீங்கன்னா அவனுக்கு இன்னைக்கு யாரை கெடுக்கணும், இன்னைக்கு யாரை கீழே விழுந்துட்டணும், எந்த தோட்டத்தில் இருக்க பூ பிஞ்செல்லாம் அறுக்கணும் அப்படின்னு அவன் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பான். அவனுடைய நரி தந்துடும். அந்த நரி செயலுக்குள் நீ அகப்பட்டுக் கொள்ளாதபடி உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். அவர் ஏறுவதற்கு இயேசுவானவர் அழகான ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பினார். போய் அந்த நரியிடத்துல சொல்லுங்க, இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளுக்கும் நான் இந்த எருசலேமிலே நடமாட வேண்டும். அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ சொல்லு. அந்த பரிசேயரை பார்த்து சொல்ல, அவன்கிட்ட போய் சொல்லு, அந்த நரியிடமே சொல்லுன்னு சொல்லுவார். ஏரோதுமே சொல்லுன்னு சொல்லல, அந்த நரியிடமே சொல்லு அப்படின்பாரு. இப்படியெல்லாம் நரித்தன கூட்டங்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், அன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள்.
பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நாம் அவரில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளை காணப்பட வேண்டும். அவரில் நிலைத்திருந்தால் எந்த தோட்டத்தில் எந்த பூவும் பிஞ்சியும் வந்து அவர் என்ன செய்ய முடியாது, நரி வந்து கெடுக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அறிவாக சொல்கிறார், என் நேசருடைய தோட்டத்தை குறித்து ஒரு பாடல் பாடுவேன். என் நேசருக்கு ஒரு நல்ல ஒரு தோட்டம் இருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இப்பொழுது என் நேசரிடத்தில் அவருடைய தோட்டத்தை குறித்து ஒரு நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு தோட்டம் இருந்தது. அதை அவர் வேலி அடைத்து அவர்கள் கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தையும் கட்டி அதன் ஆலயம் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று இருந்தார். அதுவோ கசப்பான திராட்சை பழங்களை கொடுத்தது. உடனே அவர் சொன்னார், நான் நல்ல பழங்களை தரும்னு சொல்லி எடுத்துருந்தேன், இது கசப்பான கனியெல்லாம் தந்திருக்கு, அதனால நீ நல்ல கனி கொடுக்கட்டா, நான் வேலையை எடுத்துருவேங்க. ஏசுவான் இந்த உலகத்தில் சொல்லும்போது என்ன சொன்னாரு, நல்ல கனி கொடுக்குவியா, இந்த வருஷம் நான் உரம் போடுறேன், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும்னாரு. அங்கே அப்படி சொல்லலை, நல்ல கனி கொடுக்கலன்னா நான் வேலையை நான் பிரித்து எடுத்து போடணும்னு சொல்லுறேன். அவர் வேலையை எடுத்தாருன்னா அங்கே பாருங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 5ஆம் வசனத்திலே, இப்பொழுது என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலையை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதில் அணைப்பை தகர்ப்பேன், அது மிதி கொண்டு போகும். அவர் வேலையை எடுத்துட்டு நினைக்கிற ஒரு திராட்சை தோட்டம் வச்சுடுங்க, அவர் வேலை எடுத்து பாதுகாத்திருக்கிறார். அவர் வேலை அடைப்பதற்கு ஒரு நல்ல சாட்சிகளாக இருக்கிறது. அவர் வேலை எடுத்து நிச்சயமாக நம்ம எல்லாம் பாதுகாக்கிட்டா நாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் இப்படிலாம் சந்தோஷமாக வாழ முடியாது. அவர் நம்ம வேலையை அடைத்து பாதுகாத்திருக்கிறார். அதனால் சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் வேலையை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடப்பை தகர்த்து விடுவேன் என்று சொல்கிறார். அடப்பை தகர்த்து விடுவேன் என்று சொல்கிறார். அப்போ நம்ம வந்து நல்ல ஒரு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று தெய்வம் சொல்கிறார். எனக்கு அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேலி என்று சொல்லும்போது உங்களுக்கு உடனே ஞாபகம், யோபுவை குறித்து அங்கே பிசாசானவன் கர்த்தரிடத்தில் போய் பேசினார். நீ சும்மாவா உனக்கு மேல் நம்பிக்கையா இருக்கிறா, நீர் அவனை வேலி அடைத்து என்ன செய்திருக்கிறேன், பாதுகாத்து வைத்திருக்கிறேன், அதனாலதான் அவனுக்கு மேல அதிக நம்பிக்கை. சரி, நான் வேணா அந்த வேலையெல்லாம் எடுத்துக்குவேன், ஆனால் அந்த யோகம் மட்டும் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அப்படி ஒரு சாட்சி உள்ள அந்த அவரை குறித்து ஒரு சாட்சி சொன்னார் தேவனாகிய கர்த்தர். பிசாசானவனே அறிந்திருந்தான். பிசாசானவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான். நம்மளை எந்த வழியில கவுக்கணும், எந்த வழியில நிறைய வேலைகளை செய்யணும், யார் மூலமாக நிறைய வேலை செய்யணும் என்றெல்லாம் அவன் மிகவும் நம்மிடத்தில் இருக்க என்ன வீக்கான பாயிண்ட் இருக்கு, யாரை எந்த வழியில இவளை தட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த நரிக்கு என்ன தந்திரம் இருக்கிறோம், அந்த அனைத்து தந்திரங்களையும் அவன் படித்து வைத்திருப்பான். ஆகையினாலே மிக ஞானமாக கவனமாக நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நாம் முதலாவது நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பயங்கரமான ஒரு நாட்களிலே கொடிய ஒரு நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நியாயத்திற்கு நாட்களுக்குள்ளாக நாம் நிற்கிறோம் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது எத்தனையோ நோய்கள் வந்தது, ஆனால் இன்றைக்கு சொல்கிறார்கள் இந்த கொரோனாவும் அப்படி இருக்கும், இதை ஒழிக்க முடியாது. அந்த எய்ட்ஸ் எப்படி ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிறதோ அதே போல ஒரு எத்தனையோ வியாதிகள் இருக்கிறது, கேன்சர், பெரிய பெரிய வியாதிகள்லாம் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளாக உருவாகி வருகிறதோ அதே போல இந்த நோய் இருக்கும், அது ஒழிக்க முடியாது. அப்படியானால் அந்த நோய் இருக்கிறது என்று சொன்னால் யார் பாவத்துக்குள் சாபத்துக்குள்ளாக அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அது கட்டாயம் வந்து கொடத்தான் செய்யும். ஈழை நோயினால் நான் அவர்களை தண்டிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நோய்களுக்கும் நாம் நம்ம விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நாம் அவரின் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்படணும், மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அதே தான் ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிறார், நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதுக்காக நம்ம அவருடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அங்கே அநேக அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்து நமக்காக ஏற்பட்ட ரத்தத்தை சிந்தி இன்றைக்கும் அவர் நமக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் வார்த்தைகளை கேட்டு அதை எவன் அதன்படி நடக்கிறானோ அவன் எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார். அருமையான இந்த வேளையிலே தெய்வ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி,
அந்த வேளையிலே நாம் அவர்கள் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். நிச்சயமாக நாம் நல்ல ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கே ஒரு காரியம் சொல்லியிருக்கிறது, அதை சொல்லி நான் அங்கே நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதே அதிகாரம் யோவானின் சுவிசேஷத்திலே, ஒருவன் என்னில் நிலைத்திருந்தாலும் மிகுந்த எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துகிறவனாக இருப்பார் என்று சொல்லி, இன்னைக்கு அநேகரிடத்திலே அன்பு தனிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் முதலாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு அநேகரிடத்தில் இன்றைக்கு தனிந்து போய்விட்டது. யாரை பார்த்தாலும் அன்பு இல்லை, சகோதரர் அன்பு இல்லை, பெற்றோரிடத்தில் அன்பு இல்லை, பெற்றோர்கள் ஒரு குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை, அன்பு இல்லை. காரணம் என்ன? அதில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். முதல்ல எண்ணில் நிலைத்திருங்கள், இந்த கனி கொடுப்பீர்கள் என்று சொன்னார். அடுத்தால சொல்லுகிறார், நீங்கள் எண்ணில் நிலைத்திருங்கள், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். அவருடைய அன்பு இவ்வளவு விலையேறப்பட்ட அன்பு. காரணத்தில் அவர் கோபப்படவில்லை. அவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களிலே ஒரே நாளில் தான் அவர் கோபப்பட்டார். எப்பொழுது கோபப்பட்டார்? ஆலயத்திலே அவர்கள் கள்ளர் பொய்களாக்கினீர்களே, ஏன் இந்த வியாபாரங்கள்லாம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி சவுக்கியம் உண்டு பண்ணி என்றைக்கு அந்த எருசலேம் தேவாலயத்துக்குள் அடித்தார். அந்த ஒரு நாள் தான் அவர் கோபப்பட்ட நாள். அதை இன்றைக்கு அவர் கோபப்படவில்லை. எல்லா ஜனங்களிடத்தில் அன்பு செலுத்தினார். பாவமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரியை, பாவத்தில் கையில் களவாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீ அவரிடத்தில் கொண்டு வந்தது கூட, இனி பாவம் செய்யாத போமா என்று சொன்னார். அவர் அங்கே எதெல்லாம் அங்கே பழைய ஏற்பாட்டு நாட்களிலே எதெல்லாம் மோசடிகளை நியாயப்பிரமாணங்களிலே அங்கே விலக்கி வைக்கப்பட்டதோ அதெல்லாம் மாறாக அங்கே கிறிஸ்துவை தொடக்கூடாது என்று இருந்தது. இவர் தொட்டு சுகம் கொடுத்தார். அங்கே யார் இறந்தவர்களை தொட்டால் தீட்டு, அங்கே இறந்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இப்படி பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்தார். சாபத்தோடு பாவத்தோடு வாழ்ந்த பிள்ளைகளை அவர் டைரக்டாக அவர்களுக்கு போய் அற்புதங்களை செய்தார். அப்படிப்பட்ட ஆண்டவரை இயேசுன்னு சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், என் அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லாவிட்டால, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நான் உங்களில் அன்பா இருக்கிறேன். பிதா என்னிடத்தில் எவ்வளவு அன்பா இருக்கிறாரோ அதே போல நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறேன், நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருக்கிறேன். பிதா என்னிடத்தில் அன்பா இருக்கிறார், பிதா இயேசுவிடத்தில் அன்பா இருக்கிறார், இயேசு நம்மிடத்தில் அன்பா இருக்கிறார், நாமும் அவரிடத்தில் அன்பா இருக்கிறோம். அந்த அன்பிலே நாம் நிலைக்கிறோம். அன்பில்லாதவன் தேவனை ஒருபோது கண்டுகொள்ள முடியாது. அன்பு இருமாப்பாயிராது. அவங்க எபேசியரில் அழகாக சொல்ல முடியும், அன்பு இருமாப்பாயிர அன்பு பெரிய பாடல் உண்டு. துணிவுடன் ஒரு உடலை சுடு கொடுத்தாலும் பணி அவரிடத்தில் அன்பு இல்லைன்னா, அருமையான பவுல் சொல்கிறார், துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் பணிய அன்பில்லார் அதில் பயம் இல்லை, அன்பே பிறதாலும் என் பொருள் யாவும் ஈனழிந்தாலும் அன்பில்லையானால் அதில் பயம் இல்லை, அன்பே பிறதாலும் துணிவுடன் நம்ம உடலையே சுட கொடுத்தாலும் கூட அந்த இடத்துலையும் பணியுமா, சரி நீ கொளுத்திக்கான்னு சொல்லணுமா. எனக்கு சில பிரியமானவர்களே, அநேக சத்தியங்கள் இருக்கிறது. நம்முடைய எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கெல்லாம் அவர் அங்கே நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது அந்த ராஜாக்களுடைய ஆண்டு நாட்களில் எசேக்கியேல் தீர்க்கதரிசிகளுடைய எச்சரிக்கை கொடுத்தார். ஆனால் அந்த ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை. ஒரு நாளிலே அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி அங்கே 9ஆம் வசனத்தில் இருக்கிறது, அந்த தீர்க்கதரிசி பிரபுக்களோடு உட்கார்ந்து இருக்கிறார். திடீர்னு ஒரு கை வந்து அவருடைய தலையை பிடிச்சி அப்படியே தூக்கி போகுது. தலைமையை பிடிச்சி அப்படியே தூக்கி போகிறாரு. இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு கை வந்து நம்ம தலையில் கையை பிடிச்சி முடிய பிடிச்சி தூக்கி போனால் நமக்கு எப்படி இருக்கும்? அப்படி நம்ம பயந்துருவோம். ஆனால் அவர் பயப்படாதபடி கர்த்தர் அவரை தூக்கி கொண்டு போய் எருசலேம் தேவாலயத்துக்குள்ள கொண்டு அதை விழுகிறார். விட்ட உடனே பார் அங்கே பார் என்று சொல்கிறார். அங்கே எல்லாம் விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். தேவாலயத்துக்குள்ள கொண்டு வந்து விக்கிரகத்தை, அதற்கு பின்பு ஒரு துவாரம் போட்டு ஒரு இடத்தை காட்டினார். அங்கே சுவர்களில் எல்லாவற்றிலும் விக்கிரகங்களை வளைந்து வைத்திருக்கிறார். அதற்கு பின்பு ஒரு இடத்தை காட்டினாரு. அங்கே எல்லாரும் சூரிய நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார். சூரியனை அவர் உண்டாக்கினார், சந்திரனை அவர் படைத்தார். எல்லாம் வானம் பூமி எல்லாம் அவர்களுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டது. வானங்களுடைய அங்கே காவிரத்தை 19ஆம் வசனம் சங்கீத வசனத்திலே சொல்லியிருக்கிற 1ஆம் வசனத்திலே வானங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அப்படினால் அவர் இந்த உலகத்திற்குள்ளே ஒரு வித்தியாசமான அவர் ஒரு பவர். அவருடைய வெளிச்சத்துக்கு முன்பாக எந்த ஒரு வெளிச்சம் நிற்க முடியாது. அவர் நமக்குன்னு ஒரு ராஜ்யம் பண்ணியிருக்கா, அங்கே அவ்வளோ வெளிச்சமாக இருப்பார். அங்கே சூரியனை வணங்கி கொண்டிருக்காங்க. இதெல்லாம் காண்பிக்காரு.
உடனடியாக ஒரு 6 புருஷர்கள் தோன்றுகிறார்கள். அதில் ஒரு ஆள் சணல் உடை தரித்தவராக வருகிறார். அவருடைய கையில் ஒரு மைக் கொண்டிருக்கிறது. இந்த காரியத்திற்காக இப்படி விக்கிரங்களை வணங்கி தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை செய்கிற மனிதனுக்காக யாரெல்லாம் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இதற்கு விலகி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இதற்கு சம்பந்தப்படாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த விக்கிரங்களை வணங்காதபடி எனக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நெற்றியிலே ஒரு அடையாளமோடு என்று சொல்லி ஒரு மைக்கோடு கொடுக்கப்படுகிறது. மற்ற எல்லாரும் பட்டயத்திற்கு இரையாவார்கள். எச்சரிக்கிறார். எனக்கு அந்த கிறிஸ்துவுக்கு பிரியமாக நாட்களை தீர்க்கதரிசி கொண்டு டைரக்டாக மிகவும் கடினத்தோடு தேவனாய் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை கண்டித்து உணர்த்தினார், எச்சரித்தார். இப்பொழுது அன்போடு அவர் நம்மை அழைக்கிறார். வா, நீ என்னிடத்தில் வருத்தப்பட்டு பாரசுத்தோடு நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்களை தருவேன். அன்போடு அன்பு உள்ளங்களையோடு நேசிக்கிறார். அன்பிலே ஒரு நிலைத்திருக்கிறார். ஒரு எண்ணில் நிலைத்திருந்தால் இந்த கனிகளை கொடுப்பார். ஒரு எண்ணில் நிலைத்திருந்தார் என்று சொன்னார். அவன் அன்பிலே வேரூன்றி காணப்படுவான். அவன் எல்லா இடத்திலும் அன்பு செலுத்துவான். எல்லா இடத்திலும் அன்பு செலுத்துவான். பகைஞரிடத்தில் அன்பு செலுத்துவான். அப்படிப்பட்ட ஒரு குணத்தை கொடுக்க தேவனாய் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனாலே இன்றைக்கு நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது. அதை கெடுக்கிற சிறுநரி குழுநரி இவைகளுக்கு நாம் கவனமாக வாழ வேண்டும். நம்ம பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று. இரண்டாவது, நாம் அவரில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை நாம் கொடுப்போம். அங்கே 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அடுத்தால சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தால சொல்லுகிறார், என்னில் பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாக இருக்கிறேன். நீங்கள் என்னுடைய அன்பில் நிலைத்திருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன். அவரில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுப்போம். அவரில் நிலைத்திருந்து நாம் அன்புள்ள பிள்ளைகளாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். உலகத்தில் எந்த தீய சக்திகளும் எந்த சாத்தான அந்தகார கிரிகளும் ஒருபோதும் மேற்கொள்ளாது. நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை, அப்படிப்பட்ட ஒரு மேலான கிருபைகளை தேவன் தாமே இந்த வேளையிலே தந்து நம்ம ஒவ்வொரு இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். கேட்ட சத்திய வசனங்களுக்காக ஒரு விஷயம் நாம் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். நன்றி தகப்பனே, ஒருவன் எண்ணில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பார். இன்னும் அதிகமாக கனி கொடுப்பதற்கு சுத்தம் செய்து அதிக கனி கொடுப்பதற்கு என்னென்ன வழியெல்லாம் உண்டோ அதையெல்லாம் தேவன் செய்வார். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பார். என்னில் நிலைத்திருந்தால் என் வார்த்தைகளை அவன் கேட்டார், அதன்படி நடந்தார். அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவன் பெற்றுக்கொள்வான். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் அவனில் அன்பா இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறேன். அவரிடத்தில் அன்பு செலுத்துவோம். அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்பிலே வேறு அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ்ப்பார். துணிவுடன் ஒருவன் உடலை சுட கொடுத்தாலும் பணி அன்பில் இல்லாததற்கு பயனில்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எல்லாற்றுக்கும் மேலாக அன்புதான் தேவன். என் தேவன் இந்த உலகத்திலே அன்பாகவே இருக்கிறார். எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துகிறேன். அழிகிற ஜனங்களையும் பார்த்தும் கூட, ஐயோ இந்த ஜனங்களுக்கு என்னை பற்றி சொல்லக்கூடாதா? காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறண்டு சாகுவதா? பாடுபட்டேன் நான் அதற்காகவே. யார் இந்த ஆடுகளை காப்பாற்ற முடியும்? இந்த அருமையான ஜெபசிங்கன் பாடினது போல தேவனாய் கர்த்தர் காடுகளிலும் நாடுகளிலும் பல இடங்களிலும் இப்படி அன்பை விட்டு விலகி ஓடுகிற பிள்ளைகளை அன்போடு நேசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் போய் அவர்களையும் இந்த அன்புக்குள் அழைத்து கொண்டு வர முடியாத பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்தும். சிறுநரி கூட்டம், ஏரோதை போன்ற நரி கூட்ட செயல்கள், சிந்தனைகள், செயலோடு காணப்படும் பிள்ளைகளை நமக்கு பிடியுங்கள் என்று சொல்லுங்கள். அந்த நரியிட்ட போய் சொல்லு, இன்றைக்கும் நாளைக்கு நாளை மறுநாளுக்கு அற்புதம் செய்யணும்
நரிட்டு போய் சொல்லி என்று சொல்லி எச்சரித்தார். சாலமன் ஞானி சொல்கிறார், பூவும் பிஞ்சியுமா இருக்கிறது, தோட்டத்தை கெடுக்கிற சிறுநரி குளிநரி பிடிங்க என்று சொல்கிறார். சிறுநரி குளிநரி போன்ற செயல்பாடுகள், ஒருவனை முன்னால் விட்டு பின்னாலே காலவாரி விடக்கூடிய ஒரு எண்ணங்கள், பலவிதமான கொடூரமான எண்ணங்களோடு வாழ்கிற பிள்ளைகளையும் கத்தர் இந்த வேளையிலே சந்தி. இந்த வசனம் யாருடைய உள்ளத்துக்களெல்லாம் பாய்கிறது, 30, 60 இல்லை 100 பலம் கொடுக்கத்தக்கதாக பிரிச்சு தெய்வ ஆவியானவர் தாமே நீர் எங்களோடு கூட இடைப்படும். வெகு விரைவிலே நாங்கள் ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்க துதிக்க மகிமைப்படுத்த என் தேவன் தடைகளெல்லாம் நீக்கி தடைகளை நீக்கி போடுற தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். திருமணத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொரு நன்மையான காரியங்கள் எப்பொழுது நடக்கும் எங்கள் வீட்டிலே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கும் பிள்ளைகள், நாங்கள் இப்படிலாமோ நடத்த வேண்டும் என்று இருந்தால் திருமணம் இப்படி நடத்துன்னு தெரியவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கும் பிள்ளைகள், இந்த மாதம் நாங்கள் அசன பண்டிகை நடத்த முடியல, இந்த மே மாதம் ஏப்ரல் மே எப்படி போனது என்று எங்களுக்கு தெரியல, பண்டிகை நாட்கள் ஆசிரிக்க முடியல, இன்னும் வர இருக்கும் மாதங்கள் எப்படி இருக்கு என்று எங்களுக்கு தெரியல. பள்ளிகள் இன்னும் ஆரம்பிச்சு தேர்வுக்காக 10ஆம் வகுப்பு பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுதே ஆயத்தமாகிக்கொள்ள பிள்ளைகளுக்கு போதிய ஞானத்தை கொடுக்கும். எந்த தேர்வு எழுதினாலும் பிள்ளைகள் நல்ல ஒரு மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற்று வர கத்தர் உதவி செய்யப்பா. நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளணும். கத்தர் எங்கள் பிள்ளைகளோடு கூட தொடர்ந்து இந்த தெய்வீக பிரசனம் மகிமைகளோடு கூட இருக்கணும். நாங்கள் வெகுவரையில் நம்முடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்க துதிக்க மகிமைப்படுத்த என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யப்பா. துதிக்கான மகிமை புகழெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் நம் அனைவருடைய போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென்.